எப்பவுமே இந்த மீன ராசிக்கு விடிவெள்ளி வரும். ஏன்னா விடிவெள்ளினா சுக்கிரன் இங்கே தான் உச்சமே பெறுது. சுக்கிரன் தான் லட்சுமி கடாட்சம் செல்வம் இங்கே வராமல் இருக்குமா? முதல்ல இந்த ராசி ஒரே ஒரு விஷயம் தெள்ள தெளிவாக ஒரு கடவுளை பிடிச்சிக்க வேண்டிய ராசி என்ன தெரியுங்களா? இந்த ராசிக்கு வாழ்வியல் பரிகாரம்னு எப்பவும் சொன்னேன். இந்த ராசிக்கு ஒன்று எப்பவுமே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, இவங்க வீட்டின் வடக்கு திசை. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சார் நமக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். நம்ம தமிழ்நாட்டில் சோழி பிரசன்னம்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவு, பட் துல்லியமாக கணிக்கக்கூடியவர், வாஸ்து நிபுணர். வேற யாருமே இல்லைங்க, நம்ம ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக நிறைய நல்ல பலன்கள் கொடுத்துட்டு இருக்கிற ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? இருக்கேன். ரொம்ப சூப்பர் சார். நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்தீங்க. பெண்களுக்காக ஸ்பெஷலா நீங்க கொடுத்த பதிவு கூட ரொம்ப சூப்பரா போச்சு. நிறைய கேள்விகள் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆமா, நிறைய பேர் கமெண்ட் கொடுத்திருந்தாங்க. அவங்களுடைய சந்தேகத்தையும் அவங்க கேக்குறாங்க. இதை சொல்லுங்க சார், மேடம் இதை சார் கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு நிறைய சொல்றாங்க. அப்படி எடுத்த ஒரு கேள்விதான் இது இன்னைக்கான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பணத்தை ஈர்க்கணும், பணம் வருது ஆனா என்கிட்ட தங்க மாட்டேங்குதுன்னு கவலைப்படக்கூடிய மக்கள் ஏராளம்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு ராசியினரும் தனித்தனியாக பணத்தை ஈர்ப்பதற்கு என்னெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் தவிர்க்கலாம், எந்த தெய்வத்தை வணங்கலாம், அதை பத்தி ஒரு அழகான ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருங்க சார். நம்ம தனித்தனியா ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம். நிச்சயமா பணம் சம்பந்தப்பட்டது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ராசியினருக்கும் தேவை. அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்ப பொருள் அடிப்படை தேவைக்காக தேவைப்படுகிற அம்சம் உண்டு. நிறைய பேர் கடல்லேருந்து மீண்டு வரணும், ஒரு பொருளாதார இது தேவை. தன் மனசுக்கு பிடிச்ச தன் குழந்தைகளுக்கு வாங்கி தர, தன் திருமணம், நிறைய பேர்த்துக்கு தடைகள் எங்கே வந்து நிற்குதுன்னா இந்த பணமாக தான் நிற்குது. நிறைய குடும்பத்தில் அடிப்படை ஈகோ கிளாஸஸ் ஆரம்பிக்கிற புள்ளி, உடல்நிலை சரியில்லை, எல்லாத்துக்கும் அடிப்படை தேவை இந்த லட்சுமி கடாட்சம்ங்கிற பணங்க. 16 வகை செல்வங்கள் அடையிறதுக்கு கொண்டான இது. இது அடைஞ்சிட்டா ஒரு மனிதனுக்கு சந்தோஷம், அடிப்படை தேவைகள், சொத்து சுகங்கள், உடல்நிலையை பாதுகாக்கிறது, தன் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, தனக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும், ஒரு இன்ப சுற்றுலா, இந்த மாதிரி இது மாதிரி தன் வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான இந்த பதிவாக நாம் பார்க்க போகிறோம். இந்த இதில் குறிப்பாக ஆண் பெண் இருவருக்குமே தான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு உத்தியோகம் மனுஷ லட்சணம் தான். ஆமா, புருஷ லட்சணம் இல்ல. உண்மைதான். ரெண்டு பேத்துக்குமே பாத்துருவோம். ஒவ்வொரு தெளிவா பாத்திரலாம். சூப்பர் சார். ஒவ்வொரு ராசியினருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவு நிச்சயம் பயனுள்ள பதிவு. பணத்தை சேர்ப்பது எப்படி, எந்த தெய்வத்தை வணங்குனா உங்களுக்கு பணம் சேரும் பார்த்துடலாமா? ஒவ்வொரு ராசியா பார்த்துடலாம் சார். நிச்சயமா. ரொம்ப அழகா ஒவ்வொரு ராசியினருக்குமே பணத்தை ஈர்க்கும் அந்த வழிமுறைகளை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இறுதியான ராசி, உறுதியான ராசி, மீன ராசி அப்படின்னு சொல்லலாம். மீனராசி நேயர்கள் எனக்கு ஒரு விடியல் கிடைக்காதா, விடிவெள்ளி என்னோட வாழ்க்கையில வராதான்னு தவிச்சு கொண்டிருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய பரிகாரங்களை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா. எப்பவுமே இந்த மீன ராசிக்கு விடிவெள்ளி வரும். ஏன்னா விடிவெள்ளினா சுக்கிரன் இங்கே தான் உச்சமே பெறுது. சுக்கிரன் தான் லட்சுமி கடாட்சம் செல்வம் இங்கே வராமல் இருக்குமா? இன்றைய இருக்கிற அந்த ஜென்ம சனினால மக்களுக்கு ஒரு இதாக இருக்குது. ஆனால் சூட்சம ரகசியம் தெரிந்தால் கோடீஸ்வர யோகம், குபேர யோகம் நிச்சயமாக வரும். முதல்ல இந்த ராசி ஒரே ஒரு விஷயம் தெள்ள தெளிவாக ஒரு கடவுளை பிடிச்சிக்க வேண்டிய ராசி என்ன தெரியுங்களா? இவங்க பால முருகர், குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா நிச்சயமாக லட்சுமி கடாட்சத்துக்கு கொண்டான முதல் ரூட்டு. நிறைய பேர் முருகர் கும்பிடுவாங்க, ஆனால் இவங்க கும்பிட வேண்டியது சஷ்டியெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு விசாக நட்சத்திரம் அன்று முருகர் வழிபாடு இவங்களுக்கு புதையல் ரகசியம், புதையல் சம்பந்தப்பட்டது, பணம் சம்பந்தப்பட்டது கொடுக்கக்கூடிய அம்சம் உண்டு. சூப்பர். விசாக நட்சத்திர வழிபாடு தான் இவங்களுக்கு சிறப்பு. இந்த ராசிக்கு வாழ்வியல் பரிகாரம்னு எப்பவும் சொன்னேன். விரலி மஞ்சள் இவங்களுக்கு நல்ல விடியல கொடுத்துருங்க. விரலி மஞ்சள் வீட்டில் வச்சிருக்கணும். பயன்படுத்துகிறோமோ இல்லையோ, பூஜை அறையிலையோ விரலி மஞ்சள் வைத்தால் இவங்களுக்கு மிகப்பெரிய தன தானியம் விருத்தி வரும். மிகப்பெரிய விஷயம். இந்த ராசி நிறைய பேர் இந்த எந்திரங்கள் பயன்படுத்துவாங்க. ஷட்கோண எந்திரம்னு இருக்கு முருகர் எந்திரத்துல. இந்த ஒரு எந்திரம் கடையில் பாருங்க, முருகர் எந்திரம் பயன்படுத்துங்க தப்பு இல்லை.
மிகப்பெரிய சூட்சம ரகசியமே ஷட்கோண எந்திரம். ஷட்கோண எந்திரம் மிகப்பெரிய கோடீஸ்வரர் பயன்படுத்த அது முக்கோண வடிவில் வருது. ஷட்கோண எந்திரத்தை நம்ம இந்த கோலம் போடுவோமே சார், ஆமா அது மாதிரி அந்த எந்திரம் அந்த மாதிரி முக்கோண வடிவில் வரும் ஷட்கோண எந்திரம். அந்த கடையில் வாங்கி அந்த எந்திரத்தை வச்சுட்டு முருகர் பாடல்கள் முருகர் மந்திரங்கள் அதில் உருவேறும் வளர்ச்சியாகும். இவங்க கனகதார சோத்திரங்கள் குபேர மந்திரங்கள் எது பயன்படுத்தினாலும் அந்த செப்பு தகடுகள் ஏதோ ஒன்று வைத்து தான் உருவேற்ற வேண்டிய இது. இந்த ராசியை சூட்சம ரகசியமே இதுதான். இதை விட்டுட்டு நம்ம பண்ண முடியாது. இந்த ராசிக்கு எப்பவுமே சொல்லுவோம், உடம்புல ஏதோ ஒரு தங்கம் சம்பந்தப்பட்ட பொருள் ஒட்டிட்டு இருக்கணும். பொதுவாக இந்த ராசிக்கு கடையில் போய் இந்த காயினா வாங்குவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, சின்ன சின்ன காயினா வாங்கிட்டு வந்தா கூட ஒரு 8 கிராம் இருக்கிற காயினா வாங்கிட்டு வந்துடுறோம். குட்டி குட்டியா வாங்காம ஒரு பவுன் காசா ஒரு பவுனா வாங்கிட்டு வந்துடுறோம். இதெல்லாம் இந்த இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது. சின்ன சின்ன காசா வாங்கிட்டு வரதே இவங்களுக்குலாம் யோகம், மிகப்பெரிய யோகம் இருக்கு. இந்த ராசிக்கு ஒன்று எப்பவுமே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, இவங்க வீட்டின் வடக்கு திசை, குறிப்பா வடக்கு திசையில் எப்பொழுதுமே இது குப்பைகள் எதுவும் அடைக்கக்கூடாது. வடக்கு திசை ரொம்ப நீட்டாக இருக்கணும். உங்களுக்கு வீட்டில் அக்னி மூலை, இந்த ராசி இந்த வீட்டுக்கு சூட்சம் அக்னி மூலையில் கிச்சன் பொதுவாக அங்கே வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல அடுப்பு பிரச்சனையாக இருந்தாலோ, அந்த யூஸ் பண்ணுற அந்த ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட மிக்சி இது ரிப்பேரான எலக்ட்ரிக்கல் சாதனங்கள் அக்னி மூலையில் இருக்கக்கூடாது. நிறைய பேர் தான் கேஸ் ஸ்டவ்வில் 2-3 அடுப்பை வச்சுருப்பாங்க. அதில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ஒன்றும் ஒர்க் ஆகாமல் இருக்கும், உடனே ரெடி பண்ணணும். இவங்களுக்கு பணம் வருகின்ற வசியம் அக்னி மூலை தான். ராசி அக்னி மூலையில தான் பணத்தை ஈர்க்கக்கூடிய அந்த தன்மை இருக்கு. ஆமா, இந்த ராசி ஒன்றை மைண்ட்ல வச்சுக்கணும். எப்பவுமே இன்னைக்கு கேஸ் ஸ்டவ் ஆயிடுச்சு, அதுல இந்த 4 கேஸ் ஸ்டவ்வை பயன்படுத்தக்கூடாது ராசி. அந்த 4 அடுப்பு இருக்கிறத யூஸ் பண்ணக்கூடாது. 3 பயன்படுத்தலாம், 2 பயன்படுத்தலாம். 4 பயன்படுத்திய வீட்டில் நிறைய குடும்பத்துல பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கு, நகையை அடகு வச்சிருக்காங்க, கருச்சிதைவு ஏற்பட்டிருக்கு, குடும்ப கணவன் மனைவி இதாக இருக்குது. இந்த ராசிக்கு அடுப்பு தான் ப்ளஸ்ஸு, அதை நெகட்டிவ் எஃபெக்ட். 4 அடுப்பு வைக்காதீங்கம்மா. நிறைய கோடீஸ்வரர் வீட்டில் 4 அடுப்பு வச்சு லாஸஸ் சந்திச்சது உண்டு. நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். ஒரு அடுப்புல கூட ஒரு அக்னியில கூட இவ்வளோ மாற்றங்கள் வருமா அப்படின்றது இருக்கு. அடுப்புங்கிறது பரணிங்க. பரணின்னு சுக்கரனோட அம்சம். இந்த சுக்கரன் பரணி இதுதான் மிகப்பெரிய சூட்சம ரகசியமே இருக்கு. அப்ப இந்த ராசிக்கு 2ஆம் இடம் தான் செவ்வாய்ங்க. செவ்வாயின் அக்னி தத்துவம், அங்க நெருப்பு ராசி வேற. அப்ப நெருப்பு சம்பந்தப்பட்டது இங்க இருக்கும். அடுத்து பூஜை அறை. இந்த ராசி எப்பவுமே பூஜை அறையில பாத்தீங்கன்னா தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். இந்த ராசிக்கு ரொம்ப ஒரு சின்ன பெரிய பணம் வரணும்னா இவங்க பண்ண வேண்டியது, இந்த விநாயகரை மஞ்சள்ல பிடிக்கிற ஹேபிட் இருந்தா இவங்களுக்கு தட்டுப்பாடற்ற பணம் வரும். மஞ்சள் விநாயகர் பிடிச்சு வழிபாடு பண்ணணும். எப்பவுமே எல்லா அந்த கோயில் கும்பாபிஷேகம் யாகங்கள் பண்ணும்போது பண்ணுவாங்க, இவங்க பண்ணணும். இவங்க நெத்தியிலும் சந்தனமும் வச்சுக்கலாம், ஆண் பெண்கள். இதெல்லாம் பயன்படுத்தி பார்க்கட்டுங்க, மிகப்பெரிய யோக சூட்சம ரகசியம் இதுதான். சூப்பர் சார், ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. ஒரு மஞ்சள் விநாயகர் நம்மளால பிடிக்க முடியாதா? கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய தெய்வம் விநாயகர். ரொம்ப எளிமையான பரிகாரமா சொல்லியிருக்கீங்க. மீனராசி நேயர்களே, இது உங்களுக்கு நிச்சயமா பிரயோஜனமா இருக்கும். ரொம்ப அருமை சார். இந்த ராசிக்கு பணம் சேர்க்கறது எப்படி, பணத்தை எப்படி தக்க வச்சுக்கணும், எந்த தெய்வத்தை வணங்கணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்ற ராசியினருக்கும் ஷேர் பண்ணுங்க. நமக்கு கிடைச்ச இன்பம் பிறருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி, நமக்கு கிடைச்ச பணம் மற்றவங்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சாரை நீங்க டைரக்டா சந்திக்கணும், கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் ஒரு ஜோதிடர் ஆகணும், என்னுடைய ஜாதகத்தை நானே பார்த்துக்கணும், என்னால அலைய முடியல, நான் ஜாதகம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா இருந்த இடத்துல இருந்தே நீங்க ஜாதகம் கத்துக்கலாம். இந்த புத்தகத்தின் வாயிலாக நம்மளுடைய விஜயகுமார் சார் இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய சிறப்பு தாத்பரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புக்ல உங்களுக்கு தேவையான அதீத இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ நீங்க ஜாதகம் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு புக்கை படிச்சாலே போதும், நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். வீடியோல தெரியுற அதே நம்பருக்கு கால் பண்ணி இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அமேசான்ல, பிளிப்கார்ட்லயும் இருக்கு. ஸோ அதுலயும் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் தினம் தினம் நாங்கள் கொடுக்கக்கூடிய பதிவுகள் உங்க இல்லம் தேடி வரும். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.